நிலா அவங்களோட அப்பா, அம்மா கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டாங்க. "இனிமே என்னைய தேடி நீங்க வரக்கூடாது. நானும் செத்தா கூட அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நிலா வந்துட்டு கையில பேக் வச்சிருப்பாங்க. அத சேரன் அண்ணா வந்து, "வாம்மா நிலா நம்ம வீட்டுக்கு போவோம்ன்னு" சொல்லிட்டு பேக்க வாங்குனது சூப்பரா இருந்துச்சு. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, நடந்தது எல்லாத்தையும் நெனச்சு நிலா உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. "நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன் தெரியுமா? மனசு மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கல. அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட கேட்குறாங்க. சோழன் இருந்துட்டு, "இல்ல இதெல்லாம் அப்படியாவது 1 வாரம் உங்க வீட்ல இருக்கட்டும். ஏன்னா நீங்க நெனச்சு பார்த்துருக்கீங்களா? திருப்பி இதே வீட்டுக்கு நம்ம போவோம், இப்படிலாம் இருப்போம்ன்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் சரி இருக்கட்டும். நம்ம வந்து 1 வாரம் தானே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிற போறாங்க? எப்படினாலும் நிலா கிளம்பி இங்க வந்துருவாங்க. நம்ம கூட வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இந்த எல்லைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சு கூட பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்து சோழன் கிட்ட வந்துட்டு நிலா வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க. "யோ உங்கள வந்து எங்க வீட்ல ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்ல நிலா. நீங்க வந்துட்டு அங்க ரொம்ப ஹேப்பியா இருந்தீங்களா? அதனால சரி இந்த சந்தோஷத்த 1 வாரம் தானே அனுபவிக்க போறாங்க. நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போட்டும்ன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வீட்ல எவ்வளோ அவமானம் நடந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க. என்னைய மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாரி சொல்ல, அது மட்டும் இல்லாம கார்ல உங்ககிட்ட பேசுனாங்களே, நீங்க அப்பயே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் நிலா கேட்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, நீங்க எத்தன தடவ கேட்டாலும் எனக்கு இதே ஒரே பதில் தான். மறுபடியும் நீங்க அந்த வீட்டுக்கு போக முடியும், இந்த மாரிலாம் வாழ முடியும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. அதனால தான் சரி 1 வாரமாவது நீங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் நான் வந்து எதுவுமே சொல்லல நிலா. நீங்க அங்க 1 வாரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஆனா அது எல்லாமே நடிப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சந்தோஷம்லாம் ஒரு நிமிஷத்துல காணாம போயிருச்சு. எனக்கு என்னதான் இருந்தாலும் நீங்க முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா, நான் வாழ்க்கை முழுவதும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே சோழனுக்கு வந்துட்டு, நிலாவுக்கு நம்ம மேல லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா, நான் வீட்டுக்கு எதிர்னு பதில் சொல்லுவேன். நானும் இரு இரு உயிரோடயே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க, அந்த நேரம் பார்த்துட்டு வானதி வராங்க. வந்துட்டு "என்னடா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற? ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் வேற பண்ணி வச்சிருக்க" அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே நிலா இருந்துட்டு "யார் இது?" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒரே இடத்துல தானே இருக்கீங்க, சந்தோஷமா தானே இருக்கீங்க, இவன்ட்ட கேளுங்க. எப்பயுமே 3 மணி வரைக்கும் பேசினா என்னைய, "இன்னும் நீ ஃபோன வைக்காத, பேசு பேசுன்னு" சொல்லுவான். இப்ப என்னடான்னா, நான் கால் பண்ணா உடனே ஃபோன கட் பண்ணி விடுறான். அந்த அளவுக்கு அவனுக்கு நான் வந்துட்டு அலுத்து போயிட்டேன் போல இருக்கு, அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நடந்துட்டுருக்கும்போது தான், என்ன பிரச்சனையிலேருந்துன்னு தெரியாம மாத்தி மாத்தி இப்படி சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள பத்தி வானதி கிட்ட சொல்றாங்க. ஸோ இப்படி பேசிட்டு ஹேப்பியா இருக்கும்போது தான் ஹரிஸ் வந்து அவங்களோட தங்கச்சி சாந்தாவ கூட்டிட்டு வராங்க. ஸோ இப்ப சாந்தாவும் சேரன் அண்ணன் மேல ஒரு லவ் வச்சிருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கும்போது, பாண்டியனும், சோழனும் பார்க்குறாங்க.